ஹேமியோட டே எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் இந்த காலையில் 7 to 9 சாப்பிட்டா இது மட்டும் 12 மணிக்கு சாப்பிடும். ஏன்னா என்ன சமைக்கலான்றதை யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே இதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். அப்படி ஆராய்ச்சி யோசிச்சு ரொம்ப நேரம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரோல்டு ஓட்ஸ் அது கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதை தான் அதை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு டிஷ் அது சமைச்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுது. பேசுறது ஹேமியோட கேமரா. நைட்டே காலையிலுக்கான சாப்பாடு டிசைட் பண்ணிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த உயிருள்ள ஹேமி அதை பண்ணாது. எனக்கு இந்த ஹேமியோட இந்த ஒரு டே வந்து எப்படி போகுதுன்னு வந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் கூட 2 எக், அப்புறம் முருங்கைக்கீரை பவுடர், ஜீரகம், சால்ட்டு, இது எல்லாத்தையும் சடக்குன்னு மிக்ஸ் பண்ணிச்சு. உங்ககிட்ட ஏதாச்சும் ஈஸியான ரெசிபி இருந்தால் கமெண்ட்ல போட்டு வைங்க. ஹேமி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பேன்ல ஊற்றி ஏதாச்சும் ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணுறப்போ என்ன ஆயிரும்னா பேன்ல ஊற்றிட்டு வராது. இதை பேன்ல ஊற்றுறப்ப அவ்வளோ டவுட் ஹேமிக்கு. இது திருப்புறப்போ உடஞ்சிருமா, கூழ் மாதிரி ஆயிடுமா, கரெக்டாக வரும்னான்னு சொல்லிட்டு. பட் ஒரு வழியாக இன்னைக்கு நல்லாவே வந்துருந்துச்சு ஃப்ளஃபியா. என் கண்ணையே நம்ப முடியல அப்படின்னு இருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் இவ்வளவு மாதிரி ஏதாச்சும் புதுசா பண்றேன்னு சொல்லி சொதப்பண்ண டிஷ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்களாம் ட்ரை பண்ணி அது எல்லாரும் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு உங்களை பாராட்டின ஒரு டிஷ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து இந்த கர்ட் கூட ஆனியன் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ இந்த மாஸ்டர் செஃப்லாம் பார்க்கும் போல ஸ்வைன் இழுத்து விட்டுட்டு இருந்துச்சு. இதை டேஸ்ட் பண்றப்போ ஹேமியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்குறப்போ நல்லா அந்த மாதிரி தான் தோணுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு இந்த கேமரா முன்னாடி மூஞ்சி காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என் முன்னாடி பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மேடம் சாப்பிட்றதுக்கே என்ன பண்றதுன்னு அவ்வளோ யோசிப்பாங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் சொல்லவே தேவை கிடையாது. இந்த கையை வேற வந்து என் முன்னாடி இப்படி காட்டிட்டே இருந்தாங்க. நெயில் ஆர்ட் பண்ண போறாங்களா, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போறாங்கன்னு தெரியல. இந்த நெயில் ஆர்ட் பத்தி அவளுக்கு நாலேஜே கிடையாது. ஆனாலும் அவ ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு யோசிச்சு இந்த மேடம் ஜி டயர்டா ஆயிட்டாங்க. கடைசியில் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, என்னை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து சிஸ்டமில் எடுத்து பிளிங்கிட்டில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் வந்து ஜெல் நெயில் பாலிஷ்லாம் தேடினான், ஆனால் அது கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த பொருள் வர வரைக்கும் ஏதாச்சும் சமைக்கலான்னு யோசிக்கிறப்ப 3 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவள் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த நெயில் பாலிஷ் இதெல்லாம் விரலுக்கு போட்டாலும் இதை வந்து அழிக்கிறதுக்கு ஒன்று போடுவாங்க, நெயில் பாலிஷ் ரிமூவர். இது எதுவுமே அது வாங்காத ஒரு கேட்டகரி. இருந்தாலும் அவள் ஒரு சில நாள் கையில் போட்டால் கூட அதை அப்படியே கொதறி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நெயில் பாலிஷே பிடிக்காது, இதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ரிமூவர் யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்னு யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவள் அப்படி தான். ஆனால் திடீர்னு எதுக்கு இந்த நெயில் ஆர்ட் மேலே இவ்வளோ ஒரு கிரேஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு நெயில் பாலிஷ் வாங்கல 100 தடவை யோசிக்கிறவ 3 நெயில் பாலிஷ் வாங்கிட்டு இது கூட ரிமூவர் வேறு வாங்கியிருந்தான். எனக்கும் நம்பவே முடியல. இதெல்லாம் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு நான் அவளை ட்ராக் பண்ண சொல்கிறேன். இது வந்து இந்த பீச்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு நெயில், இது மிஸ் நெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக இருந்துச்சு, அவளுக்கே தெரியாது. அப்புறம் மார்ஸில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷும் அப்புறம் ஒயிட் கலர் பாலிஷும் வாங்கியிருந்தான். இது கூடவே இந்த ரிமூவர் வேறு வாங்கியிருந்தா. இது ஒழுங்காக ரிமூவ் ஆகுமா, ஏன்னா அவள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதை போட்டு ஒரு கொஞ்சம் ஸ்வைப்லேயே அவ்வளோ நெயில் பாலிஷும் ரிமூவ் ஆகிடுச்சு. எப்படிரா அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 30 வைப்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வைப்ஸே 10 ஃபிங்கர்ஸ்க்கு போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டானா தெரியாமல் 3 வைப்ஸை எடுத்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியாக கீழே தூக்கி போடுறப்ப பார்த்தா அதில் 3 வைப்ஸ் இருந்துச்சு. ஹேமியிட நெயில் ஃபைலர் இல்லை, ஆனால் அவள் கிடைச்ச ஒரு ஆயுதத்தை வச்சு நெயில் ஃபைல் பண்ணி எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு ஹேமியோட டிஷ்ஷை பார்த்து அவளோட குக்கிங்கை வந்து எடை போடாதீங்க. அவள் தனியாக இருக்கிறப்ப தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாள். ஒவ்வொரு தடவையும் அவள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை அவள் டிஷ்ஷை பார்த்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இது சொல்ல முடியாத ஒரு வேதனை சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சிரிச்சோன்னே இது ஒரு ஹெல்தி ரெசிபின்னு அவள் சொன்னான் பாருங்க. அங்கே நிற்கிறா. அவளோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அவள் மட்டும் தான் எலி. ஃபர்ஸ்ட்லேயே இருக்க அந்த பிங்க் கோட்டிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, ஏதோ பூ மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணான். பட் எனக்கு அந்த கட்டை விரலுக்கு பண்ணுறது வந்து அழகாக வந்துருந்துச்சு. மீதி எப்படின்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால ஓகே. ஏன் எப்படின்னா அவள் என்னதான் பண்ணாலும் அது வந்து நல்லா இல்லை, அவள் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டா. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கீங்களா, என்ன கலரில் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஒரு நெயில் ஆர்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்னதான் அவளுக்கு பிடிக்கலாட்டியும் இந்த நெயில் ஆர்ட் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காட்டி ஒரு 10 ஷார்ட்ஸ் எடுத்துட்டா. என்னதான் வெறுப்பா இருந்தாலும் நீங்க இதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.